ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கடைசியாக வந்துட்டு ட்வேக்கோட அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோஃபார் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கோம்னு நோட்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் இதே மாதிரி நோட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அட்லாஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணலாம், என்ன நடந்துச்சு இந்த மாதிரி. ஓகே ஓகே The higher-ups at Owl Records deliberated the happening in a private meeting. In that meeting was Dwayne himself who was seething about what had taken place. ஓகே, ஸோ Owl Recordsல பெரிய தலைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் ட்வேக் வந்து ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காப்புல. ஆஃப்டர் 6 hours ஆஃப் டெலிபரேஷன், ஸோ இங்கே டெலிபரேஷன் அப்படின்றது வந்து லைக் சடனாக வந்து டெசிஷன் எடுக்காமல் ஒரு மீட்டிங் போட்டு இப்போ ஒரு நல்ல டெசிஷன், யோசிச்சு நிதானமாக டெசிஷன் எடுக்கிறது தான் டெலிபரேஷன் சொல்லுவாங்க. ஸோ த கம்பெனி டிக்ளேர்ட் இட் அ செட்டில்டு இஷ்யூ. ஹவவர் தே நெவர் அஃபிஷியலி ஸ்பெசிஃபைட் ஹவு தே டீல்ட் வித் த சிச்சுவேஷன். ஓகே, ஸோ வந்து இந்த காம்ப்ரமைஸ் ஆன விஷயம் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு டீல் பண்ணாங்க அப்படின்ற எதுவுமே சொல்லலை. அதுக்கு அடுத்த நாள் ரேண்டம் ஹேக்கர் ஆன் த டார்க் வெப் threatened to release damaging information on Present, the rapper, if he did not announce his retirement in the next 30 days. ஓகே, இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் இதை அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் அடுத்த நாளே ப்ரெசண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஹேக்கரை வந்துட்டு வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட விட்டுருக்கான். ஓகே, நீங்கள் அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து வரும். We have captured the data of the hip-hop artist Present. We have scandalous information and pictures that will endure entire career. We have 30 days to come up with the $10 million, which will be paid to our Bitcoin wallet. Don't believe us? Contact us in the DMs. We will send you proof. This is quite a precarious time as you are getting embarrassed public already. Don't comply and we will release your data to the world. Okay. You can't prove Owl Record management had anything to do with the dark web post, nor do you have any incentive to do so. However, you understand that this will spell more trouble for you. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டார்க் வெப்பில் வந்து இந்த ஒரு மிரட்டலுக்கு வந்துட்டு நம்ம Owl Record, நம்ம கம்பெனி தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் we don't have any evidence. And also, we have no incentive to do so, which means நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஹவவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நமக்கு இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு ட்வேக்குக்கு தான் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரபிள் வந்து வரும். ஸோ அதனால் யூ கோ பேக் அண்ட் டாக் டு த ஹோமி அண்ட் ஹீ சஜஸ்ட் தட் எனி ரிட்டாலியேஷன் வுட் ஹேப்பன் வயா ஃபிஷிங். ஸோ திஸ் இஸ் அ வேக் ஹிண்ட், பட் யூ கேன் ஷியோர்லி டூ சம்திங் வித் திஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போயிட்டு திருப்பியும் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு அந்த சைபர் அண்டர் கிரவுண்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தர் இருந்தால அவன்கிட்ட போய் கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படி நடந்தால் வந்துட்டு ஃபிஷிங் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து வேக் ஹிண்ட். இது வந்து போன வாட்டி கொடுத்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்பெசிஃபைடு ஹிண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் we have to do something with this. ஓகே, let's find the fish. ஸோ ஃபிஷிங் வந்து நார்மலாக எதுலேருந்து வரும்? இமெயில்ஸ்லேருந்து வரும். ஸோ அதனால் நம்ம இங்கே இமெயில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். We already know one thing about the adversary. They use IP in their operation. If we can find a domain name associated with this IP, it may lead us to phishing mails. We can look in the passive DNS table for IP to domain relationship. ஸோ இது வந்து நம்ம அந்த போன வீடியோவில் டேபிள்ஸ் பற்றி சொல்கிறப்போ சொல்லியிருக்கேன். பாசிவ் டிஎன்எஸ் வந்து டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால நமக்கு ஐபிலேருந்து டொமைன் கண்டுபிடிக்கிறது, டொமைன்லேருந்து ஐபி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெலாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வேர் ஐபி ஈக்குவல்ஸ் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போது இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரில அப்படின்னா, டேக் 4 போட்டு ஷிஃப்ட் என்டர் அமுக்குனீங்கன்னா அது வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். லைக் வந்து 4 கேட்டிருக்கோம். ஸோ அதனால் 4 ரெக்கார்ட்ஸ் மட்டும் நமக்கு கொடுப்போம்.
இது எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு காலம்ஸ் நேம்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எத்தனை காலம்ஸ் இருக்குது இந்த டேபிள்லேயே மொத்தம்? டைம் ஸ்டாம்ப், ஐபி, டொமைன், இது 3 தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஐபி, வேர் ஐபி வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்? 18.66.52.227 இருக்கணும். ஓகே ஓகே, மொத்தமே 10 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. அதில் betterlyricsforyou.com இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஐபி வந்து எதுக்கு ரிசால்வ் ஆகுது, எந்த டொமைனுக்கு ரிசால்வ் ஆகுது? betterlyricsforyou.com. ஓகே, இதை சைட் பை சைட் நம்மளோட நோட்ஸில் எழுதி வச்சுக்கோம். ஓகே, இங்கே அனலிஸ் நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ டொமைன் நேம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். தெரிலனா இதை படிச்சு பாருங்கள். ஓகே ஓகே we have a domain name. Things will be a lot smoother from here on out. Let's look in the email logs for evidence that this domain was used. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த டொமைன் மூலயமா ஏதாவது நமக்கு மெயில் வந்திருக்கா அப்படின்றத வந்துட்டு இமெயில் டேபிளில் போய் பார்க்க போகிறோம். First we will take a quick gander at the email logs. We can use the take operator to look at 10 random rows. ஓகே ஓகே, இதை நான் சொன்ன மாதிரி தான். இந்த டேபிளில் நமக்கு என்னென்ன காலம்ஸ், என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றது ஓவராலாக சும்மா பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, which column in the email table is most likely to contain our domain? லிங்க்னு இருக்கு. இப்போ great, now let's look for the domain in that column. Okay, where link has in the ஓகே இதில் இருக்குது பாருங்கள் லிங்க்கு. இந்த லிங்க்கில் தான் வந்துட்டு அந்த டொமைன் நிறையா இருக்குது. மொத்தம் 13 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இங்கே தெரியுது பாருங்கள் 13 ரெக்கார்ட்ஸ். ஸோ how many results did we get from this query? 30. Count manually or look in the up right hand corner. Okay. Oh no, we have been fished. Each of these rows present a mail that was sent to someone at Owl Records. So which email address was used to send most of these mails? ஓகே, ஸோ இந்த லிங்க் வந்துட்டு நம்மளோட மெயில் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு மெயிலில் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ வி ஹாவ் பீன் ஃபிஷ்ட். அண்ட் எந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். வாஸ் சென்ட் த மோஸ்ட் ஆஃப் திஸ் மெயில்ஸ். ஓகே, இங்கே 2 மெயில் தான் இருக்குது. விமேக் பீட்ஸ் அட், இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு query இருக்குது, summarize count by sender. ஸோ இந்த இது போடுறது மூலயமா சென்டரில் இது என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணும். சம்மரைஸ் என்ன பண்ணணும்னா டேட்டாவை குரூப் பண்ணும். கவுண்ட் என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் கோஸ்ட் ரைட்டர் எத்தனை வந்திருக்கு, விமேக் பீட்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு கவுண்ட் பண்ணும். பை சென்டர் கொடுக்குறதுனால அதை கவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே அதிகமாக இருக்கிறது கோஸ்ட் ரைட்டர் தான். ஸோ கோஸ்ட் ரைட்டர் சாரி, இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. which was the other email address used to send this? Okay, இது okay, it looks like okay, it looks like the adversaries were targeting users with very particular roles. Okay, இது வந்து நம்ம
ஃபஸ்ட்டு இப்படி பார்ப்போம். இந்த லெட்டுன்றது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட் சொல்கிறேன். ஸோ லெட்டுன்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு டெம்பரரி வேரியபிள்குள்ளே ஒரு டேட்டாவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு லெட்டுன்ற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இமெயிலில் இந்த லிங்க்கை வந்துட்டு யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை எடுக்கிறோம். இங்கே டிஸ்டிங்க்ட்ன்றது என்னதுன்னா, யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஜானுக்கு வந்துட்டு betterlyricsforyou.com வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க, 2 வாட்டி அந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ டிஸ்டிங்க் போடுறது மூலமா ஒரே ஒரு ஜான் மட்டும் தான் வரும். ரிப்பீட்டட் வேல்யூஸ் நமக்கு வராது. டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டிங்க் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு 10 வேல்யூஸ் கிடைக்குது. இவங்கெல்லாம் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த லிங்க்கை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேல்யூவை ஒரு வேரியபிள்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். ஒரு டெம்பரரி வேரியபிள்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் let targets equals mail. இப்போ என்ன பண்ணுறோன்னா, டார்கெட்ஸுன்றது இப்போ இந்த டார்கெட்ஸுன்றது வேரியபிள் நேம். இப்போது டார்கெட்ஸுன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுப்போம், ஒரு டெம்பரரியாக இருக்கிற ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளே இந்த 10 வேல்யூஸையும் தூக்கி உள்ளே போடுறோம். ஓகேவா? இங்கே செமிகால். இங்கே எதுக்கு செமிகால் கொடுக்குறோன்னா, இந்த மொத்த கொரியையும் ஒரு எண்டு பண்ணுறதுக்கு இங்கே போடுறோம். ஸோ we are going to tell KQL that இந்த கொரி இங்கேயோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொரி ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, which role was targeted most of all. இது தெரியறதுக்கு முன்னாடி லைக் இங்கே ரெசிபியண்ட்டில் நமக்கு மெயில் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெசிபியண்ட்டோட எம்ப்ளாயி நேம் என்ன அண்ட் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எங்கே நமக்கு தெரியும்? எம்ப்ளாயி டேபிளில் தான் தெரியும். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் போய் வேர் அங்கே இருக்கிற இமெயில் அட்ரஸ் இப்போ நம்ம பாக்ஸில் போட்டிருக்க லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். மேக் ஷுர் தட் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் இங்கே கொடுக்கணும். இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்கோர் இல்லாமல் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ ரன் பண்ணுறோம். அதே 10 டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வருது, பட் வித் எம்ப்ளாயி நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், ரோலோட ஹோஸ்ட் நேம் எல்லாத்தோட கிடைக்குது. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, விச் ரோல் வாஸ் டார்கெட்டட் த மோஸ்ட் ஆஃப் ஆல். அதை எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சரி, போன ஒரு இதில் சொல்லியிருப்போம், பாசிடினியா டிஎன்எஸ்லாம் வந்து ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம், ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம், சம்மரைஸ் கவுண்ட் பை ரோல். ஸோ இங்கே என்னென்னா, ரோலில் வந்துட்டு வேல்யூஸ் வந்து குரூப் பண்ணுறோம். ரேப்பர் எத்தனை இருக்குது, லீட் ரேப்பர் எத்தனை இருக்குது, அது மாதிரி என்னென்ன ரோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ரேப்பர் 9 இருக்குது, லீட் ரேப்பர் 1 தான் இருக்குது. ஸோ எந்த ரோல் வந்து டார்கெட்டட் த மோஸ்ட் ஆஃப் ஆல்? ரேப்பர். ஓகே, there was one additional role that was targeted, lead wrapper. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லீட் ரேப்பர்? இதுக்கு வந்து நமக்கு இது தேவைப்படாது, நீங்கள் இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா கமெண்ட் அவுட் ஆகிடும். ஸோ அது வந்து ரன் ஆகாது. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லீட் ரேப்பர்? இங்கே நம்ம வந்துட்டு வேர் ரோல் ஈக்குவல்ஸ் லீட் ரேப்பர் போட்டு பார்ப்போம். வருது. ஸோ நம்ம ட்வேக் தான் வந்துட்டு லீட் ரேப்பரே. இதை நீங்கள் இந்த குவரி லைன் போடாமலே வந்துட்டு மேனுவலாகவே செக் பண்ணலாம். 10 ரெக்கார்ட்ஸ் தான் இருந்துச்சு. அப்படியும் செக் பண்ணலாம், இல்லை இப்படி செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த குவரி நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ஆரோ அமுக்குனீங்கன்னா இந்த டேபிளோட மொத்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு வரும், லைக் வேல்யூஸும் வரும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்வேக்கோட ஐபி அட்ரஸ் இதெல்லாம் சைட் பை சைட் நோட் பண்ணிட்டே வாங்க. நான் நோட் பண்ணுறேன். ஓகே, let's look at those emails again. Okay, what was the subject of the mail sent to the Dweck? ஓகே, ட்வேக்கோட ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மெயிலுக்கு திருப்பி போகிறோம்.
நம்ம ட்வேக்குக்கு என்ன மாதிரி மெயில் வந்திருக்கு, இந்த லிங்க்கில் வந்துட்டு என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, திருப்பி எக்ஸ்ட்ரான்னு போடுறேன். வேர் லிங்க் ஹேஸ் what was the subject sent to Drake? Where recipients equals to Drake order. உங்களோட மெயில் ஐடி என்னது? இருக்கு. என்ன சப்ஜெக்ட்? எக்ஸ்டர்னல். Need a ghostwriter for your next hit? இதுதான் கொஸ்டின். இதுதான் சப்ஜெக்ட். சாரி. Okay. It's likely the adversaries want Drake to click on a link and feed them his credentials. Okay. இதில் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து அவன் கிளிக் பண்ணி அவன் க்ரெடென்ஷியல்ஸை போட்டால் வந்துட்டு அவன் கம்பெனி மேலே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் லிங்க் டிட் த அட்வர்சரிஸ் இன்க்ளூட் இன் தேர் ஃபிஷிங் மெயில் டார்கெட்டிங் Drake? இதுதான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஆன் ஒகேஷன் அவர் இமெயில் செக்யூரிட்டி ப்ராடக்ட் will block suspicious email. In those cases, the end user will never see the suspicious mails. ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் வந்துட்டு இமெயில் செக்யூரிட்டி ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, அந்த ரிசீவர், அதாவது நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு மெயில் வர்றதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு ஒரு செக்யூராக வந்துட்டு எந்தெந்த மெயிலாம் வருது, அதை வந்துட்டு ஸ்பேமா இல்லை வந்துட்டு மெலிஷியஸா அப்படின்றது வந்து பிரித்து, ஒருவேளை மெலிஷியஸாக இருந்தால் அதை வந்துட்டு ரெசிபியண்ட்டுக்கு போகாமலே வந்து தடுத்துரும். இங்கே வந்துட்டு வேர்டிக்ட் ஆஃப் த மெயில் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே க்ளீன் தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் இது வந்து ட்வேக்கு போயிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். நம்ம செக்யூரிட்டி ப்ராடக்ட் வந்துட்டு இமெயில் செக்யூரிட்டி ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக கண்டுபிடிக்கல இது வந்து மெலிஷியஸ்னு. ஓகே, ஹியர் இஸ் த ஃபிஷிங் மெயில் Drake was presented with. That's pretty convincing. Okay. Need a ghostwriter for your next hit? Hi Drake, I have heard you are looking for a ghostwriter to help with your next hit song. I'm a professional writer with a track record of creating chart toppers. Let's discuss how we can collaborate. Please find attached my portfolio and let's set up a call to discuss further. I'm excited about the opportunity to work with you. Click here to log in and schedule a meeting with me. Okay. What name? இந்த லிங்க்கை அப்போ கிளிக் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், what name or nickname did the adversary sign the email with? Ghostwriter தான். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே. Drats. So much for that expensive email security product. So it looks like the email actually hit the Drake's inbox. But did he click it? அதான் நம்மளோட நெக்ஸ்ட் இது. Outbound network events have a record of every link that gets clicked on the owl record network. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா அப்போவே சொல்லியிருப்பேன். அவுட்பவுண்ட் நெட்ஒர்க் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நமக்கு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும், நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிற டிராஃபிக் எல்லாமே அவுட்பவுண்ட் நெட்ஒர்க் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வேறு வெளியில் இருக்கிற ஒரு சைட்டையோ ஒரு லிங்க்கையோ வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவுட்பவுண்ட் நெட்ஒர்க் ஈவெண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இஃப் Drake clicked on the link in mail, we would see in that data source. So we will look in outbound network events for Drake's IP address and the link he was sent. Okay. இந்த URL Drake கிளிக் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ வேர் source IP equals IP address 10.0.5. ஓகே, கிளிக் பண்ணியிருக்காங்க. When did Drake click on the mail? A link in the mail. Okay, அப்போ அவனுக்கு 15
பேப்பரை காமிக்கிருக்காப்புல 3:12. After Dwayne clicked on the link in the mail, he was presented with this phishing page. Okay. ஓகே. ஸோ இது மூலயமா என்ன தெரியுது, அவன் அவுல் ரெக்கார்ட்ஸோட எம்ப்ளாயி லாகின் இப்போ அவன் கொடுத்தான் அப்படின்னா நம்ம அவுல் ரெக்கார்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு அவனால் லாகின் பண்ண முடியும். இஃப் இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருந்துச்சுன்னா. புரியும்னு நினைக்கிறேன். It is most likely he entered his username and password. What is written in the submit button for this login portal? Login to speak with Ghostwriter. Login to speak with. Okay. Now that they have his credentials, the adversaries would need to validate them by logging into Drake's account. Okay, we can look in. Okay, so நமக்கு தெரிஞ்சு போச்சு ட்ரேக் வந்து இந்த லிங்க் அமைக்கியிருக்கான் அப்படின்றது. விச் மீன்ஸ் தட் அவன் கண்டிப்பாக அதை லாகினும் பண்ணியிருப்பான். இப்போ அவன் லாகின் பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு ஹேக்கரோட கையில் இருக்கும். இப்போ ஹேக்கர் அந்த க்ரெடென்ஷியல்ஸை செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லாகின் பண்ணியிருப்பான் நம்மளோட ட்ரேக்கோட அக்கௌண்ட்டுக்கு. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் ஈவெண்ட்ஸ் டேபிளில் யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் லாக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்ற ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன். அதை பார்க்கலாம். ஓகே, டேக் 5. ஓகே, சோர்ஸ் ஐபி இருக்கிறதுல வேர் சோர்ஸ் ஐபி, யூசர் ஏஜென்ட், யூசர் நேம், ரிசல்ட்டு. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் யூசர் நேம் தான் போட்டு யூசர் நேமும் ஐபி அட்ரஸும் போடணும். வேர் யூசர் நேம். ஓகே, இங்கே யூசர் நேம் இல்லை, பட் யூசர் நேம் வந்து நமக்கு எம்ப்ளாயி டேபிளில் இருந்திருக்கும். அதை நீங்கள் வேணும்னா அதை சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதிலே வருது, இதில் வேறு ஐபியும் வருது. வேர் சோர்ஸ் ஐபி ஈக்குவல்ஸ் அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ் போடுறோம். பிகாஸ் அட்டாக்கர் வந்து இவன் யூசர் நேமில் வந்துட்டு லாகின் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்குறதுக்கு. பண்ணியிருக்காப்ல. ஓகே, when did the adversary attempt to log into Drake's account? டைம் ஸ்டாம்ப் கேட்டிருக்காங்க. user attempted to log into their mail. What was the result of this authentication attempt? Successful login. Now that the adversaries have logged into Drake's account, they will want to look for important information to steal. Since we already know the adversary's IP address, we can simply check the inbound network events for activity against Drake's account. Okay. ஓகே, இங்கே ஏன் நம்ம வந்துட்டு இன்பவுண்ட் நெட்வொர்க் ஈவெண்ட்ஸ் பார்க்குறோன்னா, சின்ஸ் அட்டாக்கர் வந்துட்டு நம்ம கம்பெனி நெட்வொர்க்கு வெளியில் இருக்கான் அப்படின்றப்போ அவன் என்ன ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாலுமே இன்பவுண்ட் நெட்வொர்க் ஈவெண்ட்ஸில் தான் வரும். ஸோ நம்ம இங்கே செக் பண்ணுறோம். வேர் URL ஹேஸ் ஓகே 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 10 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, looks like the adversaries were searching in Drake's email for sensitive and scandalous information, and it looks like they got what they want at the end. What is the name of the zip file? Okay, ஸோ லைக் ஒன்ஸ் வந்துட்டு அட்டாக்கர் வந்துட்டு இவனோட க்ரெடென்ஷியல்ஸ் கிடச்சி போச்சு, லாகினும் பண்ணிட்டான், அப்படின்னா சும்மா உட்காந்துருப்பான். ட்ரேக்கோட சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவான் கரெக்டாக. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் எடுக்கிறானா அப்படின்றது தான் பார்க்குறோம். ஓகே, இது எல்லாமே குவரி.
ஸ்கேண்டல், கான்ஃபிடென்ஷியல், லீக், சீக்ரெட், சென்சிட்டிவ், இப்போ நான் நினைக்கிறேன். ட்ராப்ஸ், இன்டர்னல் கம்யூனிகேஷன், மீட்டிங் நோட்ஸ். இது டவுன்லோட் மாதிரி தெரியுது. இது old records, email, user, monitoring, older drafts, and download through output Drake's 36.zip folder. Okay, so in the folder zip file, what was the name of the zip file he was just seeing? ஸோ இதில் வந்து ட்ரேக்கோட டர்ட்டி சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அட் லாஸ்ட் அட்டாக் இருக்குது, இது கிடச்சிடுச்சு. Drake and Preset now have more than enough dirt on each other. After some deliberation facilitated by intermediary parties, they agreed to a truce. All is balanced in the rap world for now. Until next time. ஸோ மாற்றி மாற்றி இவங்க அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. லெட்ஸ் ஹேக் மோர் லவ். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது மூலிமா லைக் எப்படி வந்து இந்த கேஸை வந்து ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே லைக் உங்களுக்கு யோசிக்கவும் தோணும், எப்போல்லாம் வந்துட்டு நடக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணும். அண்ட் ஆல்சோ லைக் எப்படி கேக்யூஎல் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ எண்டில் நம்ம கிடைச்ச டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம், பார்ப்போம்.